அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்கள் ஏபி ஜோதிடன் மற்றும் பயிற்சியாளர் ராஜ் அருளானந்தம். யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு ஏழ்பு இலக்கணம் செல்லும்போது அந்த ஜாதகர்களுக்கு நடக்கக்கூடிய எதிர்மறையான நிகழ்வுகள் என்ன, எத்தகைய நிகழ்வுகளில் அவர்களுடைய பிரச்சனைகள் வரும். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற லக்னம் ஏழ்பு இலக்கணம் மிதுன லக்னம். ஏழ்பு இலக்கணம் மிதுன லக்னம் செல்லக்கூடிய அன்பர்கள் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த மிதுன லக்னம் ஏழ்பு இலக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இருக்குங்க. எதையுமே ஒரு நுண்ணறிவோட அணுகக்கூடிய ஒரு இன்டலெக்டாகவே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அதிகமான ஒரு சாமர்த்தியம் இருக்கும். எதையுமே கணக்கு போடக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இது கொடுக்காது. இந்த ஏழ்பு இலக்கணம் மிதுன லக்னம் செல்லக்கூடிய அன்பர்கள் ஒரு இடத்துல இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அது ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்களே எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும், சுதந்திரத்தன்மையை அதிகம் விரும்பக்கூடிய ஒரு ஏழ்பு லக்னம்னு கேட்டிங்கன்னா அந்த மிதுன லக்னம். நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. மற்றவங்களுடைய குறைகளை எளிமையாகவே கண்டறிந்து அதை சொல்லக்கூடிய ஒரு தன்மை இந்த மிதுன லக்னம் ஏழ்பு லக்னம் செல்லக்கூடிய நண்பர்கள் இருக்கும். அதை கண்டறிந்து மட்டும் இல்லை, அதுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலே அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த ஏழ்பு லக்னம் மிதுன லக்னம் செல்லக்கூடிய அன்பர்கள் ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிந்தனை பண்ணி 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 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அதீதமான ஒரு நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜ் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க பாருங்களேன். அதிகமான அறிவு இருக்கிறதுனால அவர்களால் ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையை இந்த ஏழ்பு இலக்கணம் மிதுன லக்னம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும். இவருடைய சிந்தனைகள் எப்போவுமே தன்னுடைய சுகத்துக்கு என்ன தேவையோ அதை அதிகமாக சிந்தனை பண்ணும். கம்ஃபர்டபுள் ஜோனை அதிகமாக விரும்பி கொண்டே இருக்கும். அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் இருப்பாங்க. அப்போ இங்கே ரெண்டு விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகர் ஏழ்பு இலக்கணம் மிதுன லக்னம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஒன்று அம்மா மேலே அதீதமான ஒரு அன்பு பாசங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவர்களுக்குள்ள ஒத்த அளவிசை, அதாவது அம்மா என்ன நினைக்கிறோ அதை பையன் நினைப்பார், பையன் நினைக்கிறோ அதை அம்மா நினைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த வீட்டின் மேலேயோ சுகத்தின் மேலேயோ அதிகமான நாட்டங்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் அவர்களுக்கு வீடெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், கடன்பட்டு கட்டக்கூடிய அமைப்புகள் தான் வரும். அப்போ இந்த மிதுன லக்னம் ஏழ்பு இலக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு எத்தகைய விஷயங்களில் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு மூத்த சகோதரன் ஒரு ஆள் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர்களால் இவர்கள் கடன்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி அந்த மூத்த சகோதரத்துக்கும் இவருக்கும் ஒரு எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும், கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மூத்த சகோதரம் இவர் எப்படி புத்திசாலித்தனம் இங்கே ரெண்டு விஷயம் நடக்குங்க. இப்போ இவருடைய மூத்த சகோதரர் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோபம் அதிகமாக இருக்கும். எதையுமே எடுத்தோம் கௌத்தம் தான் செய்வாங்க. அவர்களுடைய அதிகமான ஒரு கோபத்தாலேயே அவசரமான ஒரு முடிவுகளாலேயே சில பிரச்சனைகளை மூத்த சகோதரம் அவங்களே பிரச்சனை ஏற்படுத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த மிதுன லக்னம் ஏழ்பு லக்னம் செல்லக்கூடிய ஜாதகர்கள் பாருங்க, அவர் கொஞ்சம் புத்திசாலி சாமர்த்தியமான ஆள். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னா இவர் அறிவை பயன்படுத்துவார். பட்டறிவை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏழ்பு இலக்கணம் மிதுன லக்னம். அப்போ இந்த ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா எப்படிமான எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்குங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த ஏழ்பு இலக்கணம் மிதுன லக்னம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் யார் மூலம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மூத்த சகோதரி மூலமாக ஏற்படும். அப்போ அவங்களுக்கு எதிரியே பார்த்தீங்க அப்படின்னாக்க யார், அவங்களுடைய மூத்த சகோதரம். இதுவே திருமணமாக இரண்டாவது மனைவி இருக்கிறாங்கன்னா அவங்க இவங்களுக்கு இரண்டாவது மனைவி அப்படிங்கிற அமைப்பு, இரண்டாம் தாரம் போனாலே என்ன நடக்கும், கடன் படக்கூடிய அமைப்பு ஏற்படுமா அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஏற்படும். அப்போ இவங்களுக்கு எப்போ ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிடைக்குதோ அப்போ இவருக்கு நோய் வருமானம் கண்டிப்பாக வரும். அது குறிப்பாக மிதுன லக்னம் ஏழ்பு லக்னம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு மிருகசீரிஷம் 3-4 போகும்போது கண்டிப்பாக ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். அப்போ இந்த 2 வருட காலத்தில் இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்பட்டால் கூட அவர்களுக்கு கடனையோ நோயோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அப்போது இவங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எதிரே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மூத்த சகோதரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுத்தும். அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க தன்னுடைய இளைய சகோதரமோ அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க ஒரு ஆசையை ஏற்படுத்தி ஒரு எதிர்பாராத ஒரு லாபத்தை எதிர்நோக்கி இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பிரச்சனைகளை சந்திச்சு கொள்வாங்க. அப்போது இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில். அதே மாதிரி இளைய சகோதரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அக்னிகரான கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க சரியாக கையாளணும் இந்த காலகட்டத்தில். ஆனால் இது எல்லாமே என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு சிராய்ப்போட தீவு காயம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களாலையும் இவர்களுக்கு
சில பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து இவர்களுக்கு ரகசியமாக மறைமுகம் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை. இந்த அதிகமான புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால இவருக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ அறியாமலேயே இவர்களுக்கோ அவருக்கு குருவாக யார் இருந்தாலுமே இந்த மிதுனலக்கணக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடு கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கும். மறைமுகமான ஒரு ஒரு எதிர்ப்புகள் வந்து இந்த மிதுனலக்கண இயல்பு லக்கணக்காரர்களுக்கு வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா, இந்த குருத்தன்மையில் என்ன கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் எந்த நிகழ்வை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் அந்த குருவுக்கும் இந்த ஜாதகருக்கும் வந்து ஒரு எதிர்ப்புகள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மிதுனலக்கண இயல்பு லக்கணம் செல்லக்கூடிய அன்பர்கள் ஒரு ஸ்திரமான ஒரு குருவை வந்து பலமாக பிடிச்சி விட்றீங்க, உங்கள் வாழ்க்கை பெரிய ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு போகும். அதே மாதிரி அவங்க அப்பா இருக்கிறாங்கன்னா இருக்கு வர பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க இல்லாத நேரத்தில் அவங்களுடைய கடன் இந்த ஜாதகம் அணுகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மிதுனலக்கண இயல்பு லக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு தீராத கடன் அப்படிங்கிறது உங்களுடைய அப்பாவின் மூலமாக, அதாவது இவருக்கு தீராத ஒரு லாங் டைமாக ஒரு கடனோ நோயோ இருக்குன்னா அதுதான் இவருக்கு பாக்கியமே இந்த பிறவியில். அதாவது இந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு பாக்கியமே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தீராத ஒரு கடனோ அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான். அப்போ இவர்களுக்கு ஜோதிடம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக மறை ஞானம், மறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கடந்த காலத்தை ஆய்வு பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க உளவியல் சார்ந்த விஷயங்களில் போனாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பாங்க. இவங்களுடைய ஆராய்ச்சி அப்படிங்கிறது மிக மிக நுட்பமாக இருக்கும். அதை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த இயல்பு லக்கணம் மிதுனலக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். அப்போது இந்த இயல்பு லக்கணம் மிதுனலக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு அவங்க குருவுக்கும் இவங்களுக்கும் எப்போதுமே ஒரு சீக்கிரட்டான எதிர்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க அப்பா இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கும் இந்த ஜாதகருக்கும் ஒரு எதிர்மறையான நிகழ்வுகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். இவங்க எந்த கோயிலுக்கு போனாலுமே ஏதாவது ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணிகிட்டே தான் வந்து இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலுமே அந்த கோயிலுடைய வரலாறுகளை அறிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் யாருக்கு இருக்குன்னா அந்த இயல்பு லக்கணம் மிதுனலக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஏற்படும். ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும், ஆராய்ச்சி தன்மைகள் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய பழமையான விஷயங்களை ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அவங்க ஜோதிடம் அப்படிங்கிறது, மருத்துவம், ஜோதிடம், ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த மிதுனலக்கண இயல்பு லக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு மிகவும் அருமையாகவே வருங்க. அப்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு முருகன் கோவிலுக்கு வந்து இவங்க சென்று வருவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பாதுகாப்பு துறை சம்மந்தப்பட்ட அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இவங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக ஒரு உயர்ந்த நிலையை ஏற்படுத்தும். அதே மாதிரி இரத்த தானங்கள் கொடுப்பது இவங்களுக்கு அந்த எதிர்ப்புகள் வந்து இருக்கு இல்லையா, ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த எதிர்ப்புகள்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து இரத்த தானம் கொடுக்கறது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். அதே மாதிரி இவங்களுடைய குருவை வந்து பலமாக பிடிச்சிக்கணும். இவங்க வந்து அவங்களுடைய குருவை வந்து பலமாக பிடிச்சிக்கணும். அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க கிடைக்க இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த தந்தையை வந்து பாதம் தொட்டு வணங்குவது இந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய காவல் தெய்வங்கள் அல்லது கிராம தேவதைகளுக்கு வந்து இவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். அதே மாதிரி இவருடைய குருமார்கள் அல்லது அவங்க தந்தைக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அல்லது குருத்தன்மையில் இருக்கக்கூடிய அந்த மகான்களுக்கோ யோகிகளுக்கோ ஞானிகளுக்கோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அதாவது ஒரு போர்வை தானம் கொடுக்கறது, அவங்க வறியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இவங்க தானங்கள் செய்ய செய்ய இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு நிலையை அடைய முடியும். இதுபோல் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு லக்னத்திற்கான நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடம் மற்றும் பயிற்சியாளர் ராஜ் அருளானந்தம், தென்காசி மாவட்டத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.